தேசத்தை பாதுகாப்பதற்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் வணக்கத்துக்குரிய எல்லே குணவன்ச தேரர் பிரதமர் ஹரணி அமரசூரியவை கல்வி அமைச்சு பதவியிலிருந்து நீக்கி அமைச்சரவை மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு ஒரு தகவலை அனுப்பியுள்ளார். ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவுக்கு அனுப்பிய ஒரு செய்தியில் பிரதமரின் தலைமையில் முன்மொழியப்பட்ட ஒருதலை பட்ச கல்வி சீர்திருத்தங்கள் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் நாடு மக்கள் மற்றும் பௌத்த மதம் கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றது என்பதை சுட்டிக்காட்டிய தேரர் மக்கள் அல்லது நாட்டின் மீது எந்த அக்கறையும் காட்டாத இத்தகைய பலவீனமான அரசாங்கம் தேசத்தின் அதன் குடிமக்களுக்கு நேரடியாக தீங்கு விளைவிப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். துறவிகள் பிற மதங்களைச் சேர்ந்த மதகுருமார்கள் ஆசிரியர்கள் அல்லது கல்வி நிபுணர்களிடமிருந்து எந்த கருத்தும் பெறப்படாததால் கல்வி சீர்திருத்தங்களில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் தேரர் குறிப்பிட்டுள்ளார். எனவே சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் ஆரம்பத்திலிருந்தே குறைபாடுடையது என்றும் செல்லுபடியாகாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஒரு துறவியாக தனது வரலாற்று கடமையை நிறைவேற்றுவதாக கூறிய எல்லை குணவன்ச தேரர் அரசு தலைவராக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க நாட்டையும் மக்களையும் பௌத்த தர்மத்தையும் இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற விரைவாக செயல்படுவார் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.